உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்ரம் என்ன 3 ஜாக்பாட்டை தரப்போகிறது நண்பர்களே. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 11ஆம் இடத்திலே சனி பகவான். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வக்கரமாகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 11ஆம் இடத்திலே சும்மா கொடுத்தாலே நல்லது பண்ணுவாருங்க. சும்மாவே நல்லது பண்ணுறாள். திடீர்னு ஒரு மூடில் இருக்கார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்க, கேளுறா, யார்கிட்ட கேட்குற, அண்ணன்ட்ட தானே கேட்குற, கேளு அப்படிங்குவேன். அண்ணே அது கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா மிஷின் வாங்கிடுவேன், வச்சுக்க, வேறு என்ன மிஷின் மட்டும் வாங்கினா போதுமா, அதுக்கப்புறமா மேற்கொண்டு செலவு வேணா, டூல்ஸ் வாங்க வேணாமா, இன்னும் 2 லட்சம் கேளு, அண்ணே என்ன இப்படி கொடுத்துட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ஜோக்கில் கடைசியாக கொடுக்க மாட்டார். ஆனால் உங்கள் சீனில் மாற்றி நடக்கும். உங்களுக்கு சனி கொடுத்துருவார். காரணம் என்னன்னா 11ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறார், அள்ளி கொடுக்க போகிறார். 11, 12 ஒன்றை பார்க்கிறார். உடம்புல இருக்கிற ரோகங்கள்லாம் சரியா போகுது. ரிஷபராசிக்காரர்கள் ஜாக்பாட் நம்பர் 1 ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வரும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு? நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார், இந்த மாதிரி சார் பாக்கு மட்டையில் செருப்பு தைச்சு போட்டால் நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார். என்ன குருஜி ஒரு லாஜிக் வேண்டாமா? ஏங்க லாஜிக் இல்லாத லாஜிக் பண்ணுறது தானே சனியோட வேலை. அது ஒரு இன்வெஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அவர் ஓகேன்ட்டார். இந்த டைம் உங்களுக்கு பணம் தரப்பா, பண்ண தயாரான்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷம், ஆரம்பிச்சிடலாம். கம்பெனி பேர் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து சனி பகவான் ஒன்றை பார்க்கும் பொழுது உடம்புல ரோகங்கள். சார் என்னன்னே தெரியல சார், டயர்டாக இருக்குது, வேலைக்கு போகிற எண்ணமே வரமாட்டேங்குது சார். கவலைப்படாதீங்க, சனி பகவான் உடம்பை பார்த்துட்டாரு. ஜிம்முக்கு தான் போவீங்க. டெய்லி ஜிம்முக்கு ஒரு டிஷர்ட் போட்டுக்குவீங்க. என்ன சார் காலையிலேயே ஜிம்முக்கு போகிறீங்க போல இருக்கு, ஷூலாம் போட்டுக்குவீங்க. வாக்கிங் தான், ஜாக்கிங் தான். டேங்க அப்பா, எல்லாம் ஒரு நேரம் தான் சார். அந்த நேரம் வரும்போது என்ன ஆகும், தானாக வண்டி ஓடும். அதான் அதில் ஆச்சரியமே. 2ஆம் இடத்தை 1ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்து சனி பகவான் எதை பார்க்குறார், உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நியாயமாக ஜாக்பாட் நம்பர் 1 உடம்பு சரியாக போச்சு, இன்வெஸ்டர் வராங்க. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன, உங்களுடைய உடம்பு நிலை ஜிம்முக்கு போகிறீங்க, சரியாகுது. ஜாக்பாட் நம்பர் 3 5ஆம் இடத்தை பார்க்க. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், எனக்கு வர வேண்டிய சொத்து சார் கோர்ட்டில் நிற்கிது, வருமானு எனக்கு தெரில சார், திருப்பு நம்ம பக்கம் வந்தால் தான் வரும், இல்லைனா கை விட்டு போயிடும் சார். பயப்படுறீங்களா? கவலையப்படாதீங்க, சனி பகவான் 5ஐ பார்த்து விட்டார், உங்கள் பக்கம் போனால் வந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது என்ன, புத்திரஸ்தானம். நியாயமாக குரு இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளஸ்ஸிங்கை சனி இருந்து கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு உங்களுக்கு? சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து புத்திரஸ்தானத்தை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அற்புதங்களை தரப்போகிறார். சனி பகவான் 5ஐ பார்க்கிறார். அடுத்ததாக 8 பார்க்கிறார். பொதுவாகவே ஜோதிடர்கள் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நோயாளிகளுக்கு பலன்கள் சொல்கிறதே கிடையாது. இப்போ பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ள ரிஷபராசிக்காரங்க கணவராக இருப்பார், உள்ள டாக்டர் ஏதாவது சொல்லியிருப்பார், ஆப்ரேஷன் ஏதாவது சொல்லியிருப்பார், என்னடா பண்ணுறதுன்னு பயத்தில் இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. சனி பகவான் 8ஐ பார்த்து விட்டார். 8ஐ பார்த்து விட்டால் ஆயுள் பாவத்தை தருகிறார். ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்காரு சார், இன்னும் கொஞ்ச நாளில் எந்திரிச்சு நடப்பார், ஓடுவார், கிரிக்கெட் விளையாடுவார். யூ டோன்ட் வரி. சனி பகவான் 8ஐ பார்த்து விட்டார். 8ஐ பார்க்கும்போது உங்களோட அடமானம் வைத்த நகைகளை திருப்பி எடுப்பீங்க. மூழ்கி போகிற மாதிரி இருக்குது சார், எனக்கு என் உயிரே அதுதான் சார், நான் கஷ்டப்பட்டு வாங்கின நகை சார், அது என் தாலி குடிலாம் அதில் இருக்குது, அந்த போன்ற விஷயங்கள். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு அந்த நகை முழுகாமல் சனி பகவான் காப்பாற்றுவார். 8ஆம் இடம் என்பது வெயிட்டை பிளட்ஜ் பண்ணி அடமானம், என் உயிரே போகுது சார், எங்கள் அப்பா ஆசையாக கட்டி கொடுத்த வீடு. நிறைய ஃபீலிங்ஸ் நன்றாக புரிந்து கொள்ளும். கடன் என்பதில் கடன் மட்டுமா இருக்கிறது, கடன் என்பதில் ஒருவருடைய உணர்வுகள் இருக்கிறது, ஒருவருடைய மானம் மரியாதையும் இருக்கிறது. அது அத்தனையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு மீட்டு தருகிறார். இனிமேல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி என்பது சாதாரண விஷயம் அல்ல, சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய சனியாக மாறிவிடுகிறார். ஆகையினாலே அவர் வக்கரம் பெற்ற ஜாக்பாட் நம்பர் 1 உங்களுக்கு இன்வெஸ்டர், ஜாக்பாட் நம்பர் 2 உடம்பு சரியாகுது, ஜாக்பாட் நம்பர் 3 உங்களுடைய குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி, ஐவிஎஃபே பண்ண வேண்டாம், ஐயுஏ பண்ண வேண்டாம் போன்றவைகள் ஏற்படுகிறது. இந்த சனி அற்புதங்களை தரக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார். 100க்கு 98 மார்க், பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர்
இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனியாகட்டும் சோதனை கடவுள்கள், இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை x2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போகணுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், ஏன் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழப்பேட்டுக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க.
ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சிருத்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.